தடுமாறி விழ தகுமான
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தாராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மணமொப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவருமோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை கடவுளாகிய ஆண்டவர் அவருக்கு அருள்வார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நின்றிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கினார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் உயிருள்ள நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான எமதருமை சகோதர சகோதரிகளே, இறைவனின் திட்டமும் மனிதரின் ஒத்துழைப்பும் மீட்பின் ஆரம்பம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் மனமாற்றத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தாயாம் திரு அவை நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே கப்ரியேல் தூதர் மரியாவிடம் தோன்றி, நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இந்த மகன் தூயவர் எனப்படுவார். இறைவனின் ஒரே மகனாக கருதப்படுவார். இவர் மூலமாக மக்கள் மீட்பு பெறுவார்கள் என்று மொழிகின்றார். இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது, இறைவன் ஒருபோதும் எதிர்பாராத நேரத்திலே தான் நமக்கு அருளை தருகின்றார். இதைத்தான் மரியாவுடைய வாழ்விலும் பார்க்கின்றோம். மரியா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து எதிர்பாராத நேரத்திலே இறை திட்டத்தை அவருக்கு அளித்து கடவுளின் ஒரே மகனை கருத்தாங்கிக்கின்ற ஒரு வாக்கியத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலுமாக இறைவன் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாக நம்மிடம் இருக்கின்ற பயத்தை உடைத்து நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். மரியா முதலிலே குழப்பமடைந்து இது எப்படி நிகழும் என்று அவர் மனதிலே சிந்தித்திருந்தாலும் வானதூதருடைய அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அஞ்சாதே, இறைவனோடு இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டினார். நம்முடைய வாழ்விலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், காயங்கள், எதிர்பாராத குழப்பங்கள் வரும் பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு வாழ அழைப்பு விடுக்கின்றார். மரியாள் தனது ஒற்றை வார்த்தையினால், ஆம் என்கின்ற ஒற்றை வார்த்தையினால் மீட்பின் கதவை நமக்காக திறந்தார். இன்றைய நாளிலே இறைவன் நம் மத்தியிலே பிறக்கப் போகின்றார் என்ற ஒரு அறிவிப்பு செய்தியை தாயாம் திரு அவை நமக்கு தருகின்றது. இதோ நம் ஆண்டவர் நம் மத்தியிலே பிறக்கப் போகின்றார். மரியாள் தனது ஒற்றை வார்த்தையினால் நம் ஒவ்வொருவரையும் மீட்பின் கதவை துறந்தார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை,
உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஒற்றை வார்த்தையினால் கடவுள் இந்த மண்ணுலகிலே மறுரூபம் எடுப்பதற்காக அன்னை மரியாள் நமக்காக அந்த இறை திட்டத்திற்காக அழைத்த அழைப்பை, இறைவன் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த தவ காலத்திலே இறைவனின் அறிவிப்பு பெருவிழாவிலே இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பு, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நம்முடைய வாழ்விலே முழு அங்கமாக கொண்டு, இறைவனை மையமாக கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாவை போல நம்பிக்கையிலே வளரவும், இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பிலே நாம் ஒருபோதும் பின்வாங்காமல் இறை திட்டத்திற்கு நம்மையே நாம் தயாரித்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆராதனையிலே நம் ஒவ்வொருவரும் இறைவனின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் மத்தியிலே எழுந்திருக்கின்ற, நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற, நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கிய பிள்ளைகளாக அவரிடம் வருகின்ற அந்த ஒவ்வொரு கதிர்வீச்சும் நம்மை குணப்படுத்த வல்லதாக இருக்கின்றது, நம்மை ஆறுதல் படுத்த வல்லதாக இருக்கின்றது, நம்மை ஆசீர்வதிக்க வல்லதாக இருக்கின்றது. இந்த அருமையான வேளையிலே நம் ஒவ்வொருவரும் நம்மையே கடவுளின் கரத்திலே ஒப்படைப்போம். கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவார். ஆமென். முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன். நீ
தேடும் மான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய். நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.